ருக்மிணி சந்தேசம்னு 7 ஸ்லோகங்கள் பாகவதத்தில். ருக்மிணி ஸ்வயமேகாந்தே லிகித்வா தத்தபத்ரிகாம், ஏகாந்தமாக உட்கார்ந்து கொண்டு ருக்மிணி தேவி இந்த 7 ஸ்லோகங்களை எழுதி அந்த பிராமணோத்தமர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். அந்த 7 ஸ்லோகங்களுடைய 7 ஸ்லோகங்களை தான் நாராயண தீர்த்தர் கத்தியமாகவும் 2 தரங்கமாகவும் பண்ணுறார். அதில் இந்த தரங்கம் எல்லாருக்கும் தெரிஞ்ச தரங்கம், பிரசித்தமான தரங்கம், க்ஷேமம் குரு கோபாலா. இந்த தரங்கம் ருக்மிணி எழுதின தரங்கம் அப்படிங்கிறார் நாராயண தீர்த்தர். ருக்மிணி லெட்டரில் எழுதின விஷயம். சந்ததம் மம க்ஷேமம் குரு. இது மாதிரி ருக்மிணி சொன்னாள்னு இந்த பாகவதரை சொல்லல, ருக்மிணியோட எழுத்தை அப்படியே படிக்கிறார். அதனால்தான் ருக்மிணிக்கு க்ஷேமத்தை குடுன்னு சொல்லல, எனக்கு க்ஷேமத்தை குடு. க்ஷேமம் குரு கோபாலா சந்ததம் மம. இவ எழுதினத்தை அப்படியே படிக்கிறார். அதுல எழுதினது, ஏ கோபாலா, எப்போதும் எனக்கு க்ஷேமத்தை கொடு, மங்களத்தை. காமம் தவ பாதகமல பிரமரி பவது. எப்போதும் என்னுடைய மனதாகிற வண்டு. வண்டு எங்க முக்கியம்? தாமரையில முக்கியம். என்னுடைய மனதாகிற வண்டு உன்னுடைய சரணமாகிற தாமரையில எப்போதும் இருக்கட்டும். காமம் தவ பாத கமல பிரமரி பவது. எப்பொழுதும் என் மனசு அங்க இருக்கிறதுனால இப்ப என் மனசு என்ன ஆச்சு? ஸ்ரீமன் மம மானசம். இப்பதான் மனசுக்கு ஒரு சோபம். அந்த கிருஷ்ண சரணத்தில் மனசு லயிச்சத்தினால ஒரு ஸ்ரோபை. ஸ்ரீமன் மம மானசம் மதுசூதனாய க்ஷேமம் குரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, என் மனசு எப்பொழுதும் சரணாரவிந்தத்தையே நினைச்சுட்டே இருக்கணும். அக்ஷீண கருணாநிதே. பகவானுக்கு பல நாமங்கள்ல ஒண்ணு கருணாநிதின்னு. கருணாநிதினா என்ன அர்த்தம்னா இருப்பிடம். நிதினா குவியல். கருணை மலமாதி குமிஞ்சிருக்கிற இடம். எந்த வஸ்துவும் எடுத்து செலவு பண்ண குறையுமோனோ. பகவானுக்கு எப்படின்னு, அவனுடைய கருணை இருக்கே, அது எத்தனை எடுத்தாலும் குறையவே குறையாது. அக்ஷீண கருணாநிதி. எத்தனை பேருக்கு கிருபை பண்ணினாலும் கருணை குறையாது. ஆனந்த கனா. நீ எப்பேற்பட்டவன்? ஆனந்தோ பிரம்மேதி விஜானாதுன்னு உபனிஷத்து சொன்ன அந்த ஸ்ருதி வாக்கியம். ஆனந்த கனா பிரக்ஷீண தோஷ வாரிதே. குற்றமற்ற தெய்வம். க்ஷீண குறைவு. பிரக்ஷீண தோஷ. பகவான்கிட்ட ஏதாவது அனந்த கல்யாண குணநிதிகின்றார் நாராயண தீர்த்தர். எல்லையில்லாத சத்குணங்களுக்கு இருப்பிடம்னார். ஏதாவது ஒன்னாவது தோஷம் இருக்குமோனும். 100 குணம் இருந்தா ஒரு தோஷமாவது இருக்கலாமோனா, ஒரு தோஷம் கூட இல்லாத தெய்வம். பிரக்ஷீண தோஷ வாரிதே. வாரிதின்னா சமுத்திரம். எத்தனை அளவுக்கு, சமுத்திரம் அளவுக்கு நாம பாபம் பண்ணியிருந்தாலும் தோஷம் பண்ணியிருந்தாலும் அந்த பகவான் ஆசிரியிச்சா நம்முடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவோம். பிரக்ஷீண தோஷ வாரிதே. சிக்ஷித அசுரகண. எதுக்கு அவதாரம்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம்.
சாதுக்களை சம்மாரம் பண்றதுக்கு சிக்ஷித அசுரகண ரக்ஷித நிஜ ஜன பரித்ராணாய சாதுனா, அதுக்காக நீ அவதாரம் பண்ணினவன். வெளியில உள்ள லோகத்துக்கு தான் இப்படி அபயமோ அப்படின்னா, குக்ஷிஸ்தித அநேக கோட்டி லோகபாலன, வெளியில நமக்கு தெரிகிற பிரபஞ்சம் சின்னது. விஸ்வரூபனான பகவானுடைய குட்சியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்கள் கோட்டி. குக்ஷிஸ்தித அநேக கோட்டி லோக பாலனா, அநேக கோட்டி பிரம்மாண்டங்களையும் ரட்சிக்கிறோம். க்ஷேமம் குரு கோபாலா காலேந்திர சிம்மநரலோக மனோபிரமமு. இந்த ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே நரசிம்மான்னு கூப்பிட்டாலும் ருக்மிணி தேவி கால் நிருசிம்ஹா, அத அப்படி சொன்ன அந்த ஸ்லோகத்தினுடைய பாவத்தை இந்த ரெண்டாவது சரணத்தில் கொண்டு வர்றார். பிரஹ்லாத பய விதாரா. இந்த க்ஷேமங்குரு கோபாலால எங்க பிரகலாதன் வந்தான்னு புதுசா கேட்கிறவாளுக்கு புரியாது. பாகவத ஸ்லோகம் தெரிஞ்சாதான் புரியும். இந்த தரங்கம் ருக்மிணி சந்தேச தரங்கம். அதனால ருக்மிணி சந்தேசத்துல காலேண்டு சிம்மான்னார். அதனால இங்க சொல்றார் பிரகலாத பய விதாரா. ரெண்டு பாட்டம் இது. பிரகலாத பய விதூரான்னு ஒரு பாடம், பாட்டாந்தரம் விதாரா. ஆனா விதாரா அழகா இருக்கும். விதூரான்னா பயத்தை தூர தள்ளுறவன். தூர தள்ளினாலும் பயம் இருக்கு. இங்க இருக்கிற பயத்தை தூரமா தள்ளியாச்சு, அவன்கிட்ட இல்லையே தவிர அது இருக்கு. ஆனா விதாரான்னு சொல்லிவிட்டா பிளந்துடுறது. அப்புறம் அதுக்கு நன்னா 10 தோசை பார்த்த இந்த தோசை கல்லில் ஒரு உத்தரணி ஜலத்தை விட்டா சொர்னு நாமாபின்னு ஸ்ரூயதை. அப்புறம் ஜலம் விட்டோங்கிறது கூட தெரியாதவனும் அது மாதிரி பாபத்தை பொழக்கிறவரா. பிரகலாத பய விதாரா. பாரு, நானாவது உன்னை கேட்டேன், என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, என் கைப்பிடி, சிசுபாலனை தொட்டிட விடாதேன்னு நான் கேட்கிறேன். பிரகலாதன் என்னை காப்பாத்துன்னு கேட்டானோ, என்னை ரெட்சின்னானோ, மலையிலேருந்து உருட்டி விட்ட போது கேட்டானா, விஷம் கொடுத்த போது கேட்டானா, ஆபிச்சாரம் பண்ணின போது கேட்டானா, சாப்பாடு போடாமல் பட்னி போட்ட போது கேட்டானா, எப்பயாவது உன்னை காப்பாத்துன்னு கேட்டானா? காப்பாத்துன்னு கேட்காத பிரகலாதனுடைய பயத்தை போக்கி அவனை காப்பாத்தினியே, காப்பாத்துன்னு கெஞ்சற எனக்கு நீ உடனே வர வேண்டாமோ? பிரகலாத பய விதாரா பரமயோகி பாவனா. பரம பவித்திரமான யோகிகளெல்லாம் உத்தாரணம் பண்றவள், பவித்திரமாக்குறவள். பரமயோகி பாவனா. பாவனம் பண்றது என்ன? பவித்திரமாக்கு. புவன ஆதார், சர்வ பிரபஞ்சத்துக்கும் நீதான ஆதாரம். மோகரஹித போத, அஜானம் இல்லாமல் சுத்த ஞானஸ்வரூபி. யோகி மானச ஹம்சா. இந்த காக்கை என்ன பண்ணும்? சாக்கடை ஜலத்தை போய் குடிக்கும். காக்கைக்கு வர்ஜ்யமே கிடையாது. இந்த சாக்கடை ஜலத்தை குடிக்கும், குளத்து ஜலத்தை குடிக்கும், நதி ஜலத்தை குடிக்கும், கங்கா ஜலத்தையும் குடிக்கும். ஆனா கைலாசத்துல மானச சரோவரில் இருக்கு பத்தியெல்லாம் ஹம்ச பட்சிகள், அது பவித்திரமான ஜலத்தை தான் குடிக்கும். அங்க பொல்யூஷனே கிடையாது. 15,000 அடிக்கு மேல எங்க தூசி இருக்க போறது? அங்க டீசலா, பெட்ரோலா, இல்லை என்ன ஒரு பொல்யூஷன் இருக்க போறது? அங்க அந்த ஜலம் கொண்டு வச்சா எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கு, ஸ்படிகம் மாதிரி இருக்கு, கலரே மாறுறதில்லை.
அப்படி சுத்தமான ஜலம். அந்த சுத்தமான ஜலத்துல தான் அந்த ராஜஹம்சம் வந்து உட்காரும். இந்த காக்கையெல்லாம் சாக்கடை ஜலத்தை குடிக்கும். அதுபோல சாக்கடை மாதிரி பாக்கி எல்லாம் ராஜஹம்சம் மாதிரி பகவான். அவன் வந்து எங்க உட்காருவான் அப்படின்னா மானச சரோவர் மாதிரி அப்படி சுத்தமா பவித்திரமா ஜலம் இருக்கணும். அதுபோல மனசு எங்க இருக்கோ அங்க வந்து உட்காரு. மௌனி மானச ஹம்சா சரசஜித வைரி, சுலபமாக சத்ருக்களெல்லாம் அழிக்கிறவன். சாரசஜித வைரி சங்காதா, எத்தனை கோஷ்டியா அசத்துகள் வந்தாலும் எல்லாம் புண்ணியவாச்சனம். ஜித வைரி சங்காதா. அநேகமா இந்த சரணம் கீர்த்தனம் பாடுறவாள்லாம் அந்த தமிழ் புத்தகத்தை வச்சுட்டு மகோதரா அப்படின்னு பாடு. சரசஜித வைரி சங்காத மகோதரா. மகோதரன்னா வியாதி. இந்த வயிறு புஷ்னு உம்மி இவ்வளவு பிரிச்சிருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு வியாதி மகோதரம். இங்க மகோதரா இல்ல, மகோதாரா. உதாரணம், பெரிய உதாரணம். கொஞ்சம் வாங்கிட்டு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு 20 சைஃபர் 30 சைஃபரை பின்னாடி போட்டு கொடுப்பறான். கொஞ்சம் வாங்கி போறான், 10 சைஃபரை பின்னாடி போடு, 20 சைஃபரை பின்னாடி போட்டு திருப்பி கொடுப்பது. மகோதார, மகா உதார குணம் நிரம்பியன. ஹே நிரம்பிய கிருஷ்ணா கோபாலா க்ஷேமம் குரு, எனக்கு க்ஷேமத்தை கொடு, மங்களத்தை கொடு. அஜிதா, நான் ஏதோ நிர்மத்ய சைத்ய மகதேந்திர பலம் பிரசக்கிய மாம் ராட்சசேன விதினோத்வகா. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, முதல்லயே ஒரு ஸ்லோகத்துல சோபாவினித்வமஜிதோத்வகனே விதர்பான் குப்தா சமேத்ய பிருத்தனாபதிவிப்பரீதகா. இந்த 5வது ஸ்லோகத்தில் செல்லும்போது கிருஷ்ணனுக்கு ஒரு விஷயம் சொன்னான். நான் இப்படி சொல்லிவிட்டேனேன்னு திருபுடுன்னு நீ சைன்யத்தை முழுக்க பெரட்டி கொண்டு வந்துடாத. வந்தேன்னா இங்க கலையபரம் ஆயிடும். நீ எப்படி தெரியுமா வரணும்? குப்தா, ரகசியமா நீ மாத்திரம் வா. இந்த விதர்ப தேசத்துக்கு நீ மாத்திரம் முன்னாடி வந்து பிருத்தனாபதி விப்பரீதா, அப்புறம் சைன்யத்தோட வந்து நிர்மத்ய சைத்ய மகதேந்திர பலம் சைத்யாதிகி, சிசுபாலன் தந்தவக்திரன் முதலிய இந்த அசத்துக்களுடைய அந்த சைன்யங்கள்லாம் நிர்மத்திய வெக்கப்பட்டு ஓட முடியுமா? பண்ணும் புறமுதுகிட்டு ஓட முடியுமா? அவமானப்படுற மாதிரி பராபூய நிர்மத்ய ஜெய்த்ய மகதேந்திர பலம் பிரசக்கிய, நீ வந்து மாம் ராட்சசேன விதினா பிரசக்கிய பராபூய, என்ன ராட்சச விதானத்தால அழிச்சிருவான்னு. உனக்கு நீ ஏதோ அசக்தன் நினைச்சுன்னு குப்தகான்னு மறைஞ்சுவான்னு சொன்னேனே, நீ என்ன, நீ அப்பேற்பட்ட அசக்தனானி அஜிதா, உன்னை யாரால ஜெயிக்க முடியும்? விஜய கோபாலா, எப்பொழுதும் ஜெயஸ்ரீயோட பிரகாசிக்கிற கோபாலன். விஜய கோ அனந்த லீலா, எல்லாம் கமா போடணும், எல்லாம் சேர்த்து பாடக்கூடாது. அஜிதா விஜய கோபாலா அனந்த லீலா, ஒரு கமா போடும். உன்னுடைய லீலைகளை வர்ணிக்க முடியுமா? ஆயிரக்கணக்கான லீலைகள் பண்ணினவர். அனந்த லீலா ரஞ்சித பதகமலா, அப்படியே மனச அபகரிக்க கூடிய சரணாரவிந்தம். ரஞ்சித பதகமலா விஜய
துவாரகாபுரி விமலா, ஜெயஸ்ரீயோட பிரகாசிக்கிற சுத்தமான துவாரகாபுரியில பிரகாசிக்கக்கூடிய சுத்த வஸ்து. அது மாத்திரமில்ல, கமலாலோலா, மகாலட்சுமி கையில 2 தாமரையை வச்சிருந்து தேடுறாளாம், அலையறாளாம் பெருமாள் வேணும். கமலாலோலா, கமலா அலையறாள். இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, தாயாருக்கு பெருமாள் அலையறான கமலாலோலா. தாயார்க்கு அவ்வளவு ஒரு அபிமானம். கமலாலோலா நிஜ நாராயண தீர்த்த, சம்ஸ்கிருத பதமும். ஒருத்தர் சொன்னார் நிஜ நாராயணன் இருக்க, இப்ப பொய்யான நாராயணரும் ஒருத்தர் உண்டோன்னு கேட்டார். பொய்யான நாராயண தீர்த்தர் உண்டோன்னு. இப்ப நிஜ நாராயண தீர்த்த, நிஜன்னா என்ன அர்த்தம்? இந்த நாம சொல்ற உண்மை நிஜம், பொய் இல்லை, அந்த நிஜம் இல்லை. நிஜன்னா தன்னுடையன்னு அர்த்தம். நீ கிருஷ்ணனை பார்த்து ருக்மிணி தேவி சொல்றாளாம், உன்னோட நாராயண தீர்த்தருடைய அந்த நிர்மலா, நாராயண தீர்த்தருடைய நிர்மலமான ஆனந்தமான குழந்தையான கிருஷ்ணா எனக்கு க்ஷேமம். இங்க ருக்மிணி சொல்ற மாதிரி சொல்றாரு, நிஜ நாராயண தீர்த்த. ருக்மிணி சொல்றாளாம், உன்னோட நாராயண தீர்த்தர் அப்படின்னு கிருஷ்ணன் ருக்மிணி சொல்ற மாதிரி இந்த தரங்கத்தை. நிஜ நாராயண தீர்த்த நிர்மல ஆனந்த பாலா க்ஷேமம் குரு கோபாலா சந்ததம் மம க்ஷேமம் குரு கோபாலா. கௌரி சங்கர பூஜார்த்தம் யாத்ரா மே நகராத் பஹிஹி யதா ததக்யவசரः பவதோ மத்பரிக்ரஹே. எப்பொழுது இன்னந்த பரமேஸ்வரனோடு சுசந்தான யுதாம் சிவாம்னது பாகவதம். குழந்தையோட பரமேஸ்வரனோட கூட இருக்கக்கூடிய அம்பாளை சேவிக்க போனால் ருக்மிணி தேவி. அதை விடாமல் நாராயண தீர்த்தரும் கௌரி சங்கர பூஜார்த்தம், பரமேஸ்வரனோடு இருக்கக்கூடிய பார்வதியை பூஜை பண்ணுவதற்கு யாத்ராமே நகராத் பஹிஹி, எப்பொழுது இந்த தேசத்தை, இந்த நகரத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துக்கு நான் தரிசனம் பண்றதுக்கு எப்ப போறேனோ அந்த நேரம் தான் என்னை அழிச்சுன்னு போறதுக்கு நல்ல நேரம். நேற்றுக்கே சின்ன வழி சொல்லி கொடுத்தான்னு. யதா ததா ஹ்யவசரஹ பவதோ மத்பரிக்ரஹே லிகித்வா லிகிதம் தத்தம். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, பாகவதத்துக்கும் நாராயண தீர்த்தருக்கும் இத்தனை விஷயத்தையும் சொல்லிவிட்டு ருக்மிணி எழுதும் போதே நாராயண தீர்த்தர் சொல்லிவிட்டார். பாகவதம் என்னதுன்னா எப்படி சொன்னதுன்னா, அந்த ருக்மிணி எழுதும் போது சொல்லல, அந்த பிராமணன் கிருஷ்ணன் படிக்கிற மாதிரி பாகவதம். நாராயண தீர்த்தர் எழுதும் பொழுது அப்படியே சொல்லிவிட்டார் அவர். லிகித்வா லிகிதம் தத்தம், இப்படி ஒரு லெட்டரை எழுதி விப்ரஹஸ்தே, அந்த பிராமணோத்தமனுடைய கையில அத கன்யயா கிரஹீத்வா லிகிதம் விப்ரஹ, அந்த பிராமணன் அந்த லெட்டரை வாங்கிண்டார். துவரயா துவாரகாம் யயௌ, சீக்கிரம் துவாரகைக்கு போயிட்டார். நேரா சகத்வா துவாரகம் ரம்யாம் திருஷ்ட்வா கோபாலநந்தனம், துவாரகைக்கு போய் அங்க இருக்கிற கோபாலநந்தனன், எதுநந்தனான கிருஷ்ணனை
தரிசனம் பண்ணி விஜ்ஞாபயாமாசா ஹரவு பகவான்கிட்ட தெரிவிச்சுண்டார். ருக்மிண்யா லிகிதம் விஜகாய அப்படி கொடுத்தார். உடனே சுவாமி என்ன பண்ணினான், இதி விப்ரமுகாத் ஸ்ருத்வா ருக்மிண்யா லிகிதம் ஹரிஹி. அந்த பிராமணன் அப்படி சொன்னாராம். சொன்ன உடனே அவர் ருக்மிணி எழுதி கொடுத்த அந்த லெட்டரை அப்படி படித்தார். பிராமணன் படித்தார். சுவாமி என்ன பண்ணினார்னார், பாகவதம் என்ன சொல்றது, உடனே கிளம்பிவிட்டார்னு. நாராயண தீர்த்தர் என்ன பண்ணாரா, ஒரு மரியாதை வேணுமோ, லெட்டர் எழுதினா பதில் எழுதணும். பிரத்யுத்தரம் லிகித்வா பதில் எழுதி கொடுத்துட்டு தத்ர கந்தும் மனோததே அங்க கிளம்புறதுக்கு மனசுல தீர்மானம் பண்ணினார் அப்படின்னார் நாராயண தீர்த்தர். இந்த லெட்டரை படிச்சுட்டு இந்த பிராமணன் சுவாமியை பார்த்து சொல்றார், கிருஷ்ணா, ருக்மிணியினுடைய கண்கள்லேருந்து தாரையா கண்ணீர் பிரவாகமா ஓடுறது, தூங்கவே மாட்டேங்கிறா ருக்மிணின்னு இவர் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணார், சிபாரிசு பண்ணார். உடனே பகவான் பார்த்தான், நல்ல ஃபீஸ் வாங்காத வக்கீல் அவளுக்கு. நன்னா ருக்மிணியை பற்றி சொல்றீர், என்னை பற்றி சொல்ல ஆளே கிடையாது, நானே தான் என்ன சொல்லிக்கணும். ததாகமபி தச்சித்தகா நித்ராஞ்சனலபே நிஷி. ராத்திரி 1:30 மணிக்கு மேல வியாதிக்காரனை கூட ஒரு சுழட்ட சொல்லி தூங்க பண்ணிவிடும். நிசி 12:30 மணிக்கு மேல ஒரு நிசி காலம். ருக்மிணி தூங்கல்லையே தவிர ராத்திரி நிசியில ஒரு 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 சுழட்ட சொல்லி தூங்கிடுறான். ஆனா நான் ருக்மிணியை நினைச்சு 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 நிசியில கூட தூங்கலைன்னா கிருஷ்ணன் சொல்றார், நானும் அப்படிதான் இருக்கேன். ததா அகமபி தச்சித்தா, நானும் ருக்மிணியே நினைச்சுண்டு தூங்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணன் முன்னாடி கிளம்பிட்டார். கிருஷ்ணன் பின்னாடி வர்றார் தரங்க ரீதியா. பார்த்தான் பகவான், லெட்டரை வாங்கிட்டார், லெட்டரை படிச்சார். தாருகா தேர போடுனார், தேர பூட்டுனார் தாருகனை. ஆச்சரியமா கலர்லாம் சொல்றார், கிளிப்பச்சை, அந்த 4 கலர் அங்க கிருஷ்ணனுடைய குதிரைக்கு பாகவதத்தில் 4 கலரை சொல்ற, வெள்ளை, கிளிப்பச்சை. தாருகனை விட்டு தேர பூட்ட சொல்ல தாரகனும் தேர கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். அந்த பிராமணன் தயங்கி இப்போ நான் வரட்டமான்டார். இந்த தேரை பார்த்த உடனே அவருக்கு பயமா இருக்கு, பென்ஸ் கார் மாதிரி இருக்கு. இந்த வைதிகர் டவுன் வைதிகராக இருந்தால் அவர்த்தையும் இருக்கும். இது கிராமத்தில் என்ன குக்கிராமத்தில் மாட்டின்ற வைதிகர் மாதிரி இவருக்கு பென்ஸை கண்ட ஆட்டோ தான் தெரியும் இருக்கு. அந்த அந்த தேரை பார்த்த உடனே கொஞ்சம் பிரமிச்சார். சுவாமி என்ன பண்ணார், குண்டு கட்டா தூக்கி அவர் உள்ள போட்டான். அவர் ஜென்மால அந்த தேரை தொட்டது கூட கிடையாது. பென்ஸ் காரில் அப்படியே ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி, அதான் விலை கூட 7 கோடி ரூபாய் என் பெரிய கார். அந்த காரில் தூக்கி இந்த தேரில் இந்த பிராமணனை போட்டார். அவருக்கு உள்ள உட்காண்டோடனே இது ஸ்ப்ரிங் ஆக்ஷன். அந்த தேர் கீழேந்து யாரோ முற்றான்னு நினைக்கிறாராம். அவருக்கு இது ஸ்ப்ரிங்குன்னு கூட தெரியல. அந்த தேரில் தூக்கி அவரை போட்டால் அவர் ஜென்மால வந்திருக்காரோ. சுவாமி நமக்கு கல்யாணம் சொல்லிட்டு அந்த பிராமணன் பழையபடி நடந்து வரலாமல், செருப்பு இல்லாமல், அவன் அப்படி நடக்க விடக்கூடாது, ரத்தத்தில் ஏற்றி அவரை முன்னாடி உட்காந்து வச்சுட்டு ஆருஹ்ய, அவரை ஏறுன்னு சொல்லலை. அதுதான் முன்னாடி சொன்ன தூக்கி உள்ள போட்டாருன்னு, அவர் ஏறுங்கன்னு சொல்லலை. ஆருஹ்ய சந்தனம் சௌரிஹி த்விஜம் ஆரோப்யா, அவருக்கு ஏறவே தெரியாது, பிடிச்சி உள்ள தள்ளினாராம் ஏறும்னு. ஏறி தாருகனை விட்டு ருக்மிணி அழறா. இன்னும் இன்னைக்கு நாளைக்கு போக, நாளைக்கு கல்யாணம், சீக்கிரம் தேர ஓட்டுனார். பார்த்தான் தாருகன் 12 மணி நேரத்தில் கொண்டு விட்டுட்டானா. அங்க எங்கேருந்து துவாரகையிலேருந்து நாக்பூருக்கு எவ்வளவு தூரம் பாருங்க.
அவ்வளவு 2 ஸ்டேட்டு தாண்டி வரணும். அப்படி சுவாமி அனர்த்தாதே கரத்ரேண விதர்பானகமத் ஹயைஹி. இங்க சுவாமி வந்துட்டே இருக்கார். அதுக்குள்ள இங்க என்ன ஆச்சு அப்படின்னா சிசுபாலம் வந்துட்டான். அவதான மாப்பிள்ளை. இப்ப சிசுபாலம் வந்தா கல்பிதான்ய நிவேசனே, அவனுக்கு மாப்பிள்ளைக்குன்னு ஒரு ஜாகை தயார் பண்ணி வச்சிருக்கா. அந்த ஜாகையில என்ன ஆச்சுன்னா அந்த ஆத்தை பூட்டி இவன் இந்த அசடு என்ன பண்ணிவிட்டான், முன்னாடியே வந்துவிட்டான். சொன்ன நேரத்துக்கு என்ன வரணும், அவன் இன்னும் 2 மணி நேரம் இருக்கேன்னு அந்த ஆத்தை பூட்டி கிளீன் பண்ணி ஆத்தை பூட்டி சாவி எடுத்துட்டு ஆற்றுக்கு போய் இருந்தாலும் ஆகாரத்தை பண்ணிட்டு வருவோன்னு அந்த இன்சார்ஜ் போயிருக்கான். அந்த நேரத்தில் இந்த அசடு வந்து நிற்கிறது. வீட்டை மாப்பிள்ளைக்கு இறக்கி மாப்பிள்ளை ஜாகையோட சாவியை காணுமேன்னு பார்த்தான் பீஷ்மக மகாராஜா. பக்கத்தில் இன்னொரு அரண்மனை ஃப்ரீயாக இருந்தது, அதில் இருங்கோன்னுட்டான். கல்பித அந்நிய நிவேசம். மாப்பிள்ளைக்குன்னு ஏற்பாடு பண்ணின அந்த வீட்டில் தங்க வைக்காம பக்கத்தாத்துல தங்க வச்சுட்டான். இதெல்லாம் நிமித்தம்னு பேர். இது ராங்குன்னு தெரியுது பாருங்க. முன்னாடியே அவனால அந்த ஆத்து படிய கூட முடியலையோனோ எப்படி அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான். என்ன சுவாரஸ்யம்னா பின்னாடி கிருஷ்ணர் வரப்போறாரு. கிருஷ்ணர் வரும்போது அவன் சாவி வச்சுன்னு கையில் எடுக்கிறான் அந்த ஆத்தை. கடைசியில மாப்பிள்ளைக்குன்னு தீர்மானம் பண்ணின வீட்டில் தான் கிருஷ்ணர் தங்கினார். மாப்பிள்ளைன்னு வந்திருக்கிற சிசுபாலன் இன்னொருத்தராத்துல தங்க. கல்பித அந்நிய நிவேசனே சிசுபாலாய ஸ்வாம் கன்யாம் தாஸ்யன் கர்மாணி அகாரயத். சுகாச்சாரியால் விடாம சொல்றார், நாராயண தீர்த்தர் விஸ்தாரமா சொல்றார். சிசுபாலன் எப்படி வந்திருக்கான்னு நம்ம அஷ்டவிரதங்கள்லாம் முன்னாடியே முடிச்சுட்டான். முன்னாடியே முடிச்சு பஞ்சகச்சம் கட்டிண்டு சர்வாங்க சவரங்கள்லாம் பண்ணிட்டு மையிட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு அவன் விரதம் முடிச்சுட்டு இருக்கான். புத்திரவன்கிட்ட வச்ச அபிமானத்தினால இந்த பீஷ்மக மகாராஜா வேற வழி இல்லாமல் சிசுபாலனுக்கு பொண்ணை கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு பொண்ணுக்கு பண்ண வேண்டிய ஜாதகாதிகள்லாம் இருக்கணும். சர்வகர்மாணி அகாரயத். ஜாதகர்மா படினான். பித்ரீன் தேவான் சமபியர்ச்சிய. நாந்தி பண்றவனும் கல்யாணத்துக்கு முன்னாடி குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும், அப்புறம் சமாராதனை பண்ணணும், தீபம் வைக்கணும், சமாராதனை பண்ணணும், விரதம் ஜாதகாதியில நாந்தி பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து சொல்ற. பித்ருன்னு தேவான்னு சமபியர்ச்சிய. அந்த பீஷ்மக மகாராஜா ருக்மிணி தேவிக்கு ஜாதகாதி எல்லாம் பண்ணி விப்ராம்ச்ச விதிவன்றுபா போஜயித்வா யதா நியாயம். நாந்தி அன்னசிராத்தங்கள்லாம் பண்ணி வாச்சயா மாசமங்கலம். பிராமணாலாம் நிறைய அக்ஷத ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணி முடிச்சு ஜாதகாதி ஆச்சு. இப்ப நாளைக்கு கல்யாணம். அதுக்குள்ள ருக்மிணி தேவிக்கு அழுக வந்துடுச்சு. அகோத்ரியாமாந்தரிதா உத்வாஹோ மே அல்பராதசகா. இன்னும் ஒரு ராத்திரி தான் இருக்கு, ஒரு ராத்திரி தான் பாக்கி இருக்கு. நாளைக்கு கல்யாணம். நாகச்சதி அரவில் திரியாமா அந்தரிதா. ஒரு யாமம்னா 3 மணி நேரம், 3 யாமம்னா 9 மணி நேரம், ராத்திரி 9 மணி நேரம் மிச்சம். நாகச்சத்யரவிந்தாக்ஷா. இன்னும் கிருஷ்ணனை காணுமே. நாஹம் வேத்மி அத்திர காரணம். ஏன் கிருஷ்ணன் வரலேன்னு எனக்கு காரணமும் தெரியலையே. அனுப்பிச்ச அந்த பிராமணனையும் காணுமே. துர்பகாயானமே தாத்தா. என் விஷயத்துல துர்பாகிய சாலியான எனக்கு பாக்கியமே அல்ப பாக்கிய. எனக்கு நிறைய பாக்கியம் இல்லை, துளிதான் ஏதோ என்னுடைய ஜென்மால எனக்கு பாக்கியம் இருக்கு. பாக்கிய குறைவா உள்ள எனக்கு
தாத்தா நானுகூலா. பிரம்மதேவன் எல்லாருடைய தலையிலையும் எழுதினானே பிரம்மா, எனக்கு இப்படி எழுதி வச்சிருக்கானே அனுகூலம் இல்லாம சிசுபாலனுக்கு. பிரம்மா தான் அப்படி இருக்கார். பரம்பரை பரம்பரையா எங்க குலதெய்வம் பரமேஸ்வரனை பூஜை பண்றமே, நானுகூலோ மகேஸ்வரகா. பரமேஸ்வரனும் எனக்கு அனுகூலமா இல்லையே. தேவி வா விமுகா கௌரி. ஒரு ஆம்பளையோட பொம்மநாட்டியோட கஷ்டம் ஆம்பளைக்கு தெரியாது, ஒரு பொம்மநாட்டிக்கு தானே தெரியும். ஒரு ஸ்திரீயான அந்த கௌரி கூட என் விஷயத்துல விமுகையா இருக்காளே, பராமுகத்தோடு இருக்காள். ருத்ராணி கிரிஜா சதீ. இது மாதிரி தாட்சா பரமே இந்த பார்வதி தேவி என்கிட்ட கருணை இல்லாமல் பராமுகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ருத்ராணி கிரிஜா சதி. ருத்ராணின்னா ருத்ரன்னா அழவிடுறவன் அர்த்தம். அழவிடுறவனோட சம்சாரமோனு அதான் என்ன அழவிட்டு பார்க்கிறா. ருத்ராணி கிரிஜா. நான் இவ்வளவு அழுதும் அவளுக்கு இறக்கமே இல்லையே, உருகல்லையே. ஏன் மனசு உருகல்லைன்னா மலைக்கு பிறந்தவளோனோ என்னமா மனசு உருகும். கிரிஜா சதினா இவ்வளவு அழுதும் ஏன் பிசாம இருக்கா? நான் ஜீவனை விட்டுடுவேங்கிறேன். பிசாம இருக்காளே, நான் ஜீவனை விட்டவளோன்னு அவள். சதி தாட்சாயினி ததஸ்வபர்த்து சரணாம்புஜாசவம்னு. அதனால இந்த ருத்ராணி கிரிஜா சதி கௌரி இவா எல்லாரும் என்ன என் விஷயமா இந்த பார்வதி என்கிட்ட பராமுகமா இருக்காளேன்னு இவள் தாபப்படும் பொழுது அழுதுண்டே இருக்கா. தாரதாரியா கண்ணீர் வருது. வாம ஊருர்புஜோ நேத்திரம். அப்படியே தாரதாரியா கண்ணீர் வரும்பொழுதே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இடது தொடை, இடது கை, இடது கண் மூணும் கிடுகிடுகிடுன்னு துடிச்சுதான். அஸ்புரன் பிரியபாஷினகா. இது என்ன ஏதோ சொல்ற மாதிரி இருக்கான். இது துடிக்கிறது ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. என்ன சொல்றது அப்படின்னா, அவசரப்படாத கிருஷ்ணன் வந்துட்டான்னு மங்கள சகுனம் ஏற்படுறதா ருக்மிணி தேவி. இப்படி திடீர்னு சுப சகுனங்கள்லாம் ஏற்படுறதேன்னு கண்களை தொடச்சுண்டு ருக்மிணி தேவி இன்னும் இந்த பிராமணனை காணுமே, இந்த சகுனங்கள் ஏற்படுறதேன்னு அப்படி கண்ணை தொடச்சுண்டு பார்க்கிறார். அத கிருஷ்ண விநிர்திஷ்டா சயேவா. இந்த லெட்டர் கொடுத்து அனுப்பும் பொழுது யார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சான்னா, முன்னாடி பின்னாடி பழக்கமில்லாத பிராமணன்ட்ட கொடுக்கல. விசிந்திய ஆப்தம் த்விஜம், ரொம்ப வேண்டிய பிராகவதற்கு தான் கொடுத்தாவ. இப்ப ரொம்ப வேண்டியவா எட்டி வரும்பொழுதே நமக்கு தெரியாதோ, ஒரு அவுட்லைன் புரியும், இன்னார் தான் வரா. அவளை பார்த்தாலே புரியும், முகம் தெரிய வேண்டாம், அந்த சாயல்லையே தெரியும். அந்த பிராமண வந்துட்டாராம், யாரோ வராளேன்னு நினைச்சாலாம். செத்த கிட்டக்க வந்தார், ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கேன்னு நினைச்சா. இன்னும் கிட்டக்க வந்தா ரொம்ப வேண்டியவர் மாதிரி தெரியறதேன்னு நினைக்கிறார். ரொம்ப கிட்டக்க வந்த உடனே தான் சயேவா, அடாடா நாம லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சோமே அந்த பிராமணன்னா இவர் அப்படின்னாலா. அதை இவ்வளவு நேரமா ஆகணும், எட்டி வரும்போதே தெரிய வேண்டாமோன்னா தெரியும். சாதாரணமா அந்த பிராமணன் வந்திருந்தா தெரியும். இப்ப ஏன் தெரியலன்னா, அந்த பழைய நடையெல்லாம் ஒழிஞ்சு போச்சான் அவருக்கு. நேரா துவாரகைக்கு போய் அவர் உடுத்துக்களிந்த பீதகவாடைன்னு அவர் பீதாம்பரத்தை கட்டி விட்டு உடம்பு முழுக்க சந்திரம் பூசி, அவர் போட்டுருக்கிற மாலையெல்லாம் கட்டி இவருக்கு போட்டு சந்தனத்தை பூசி, இப்போ பைஜெயந்தி மாலையை போட்டு தலையில ஒரு கிரீடத்தையும் வச்சு காலில் ஒரு பாதுகையை கொடுத்த உடனே கம்பீரமா வர்றாரு. அத்த கிருஷ்ண விநிர்திஷ்டா, கிருஷ்ணன்ட்டேன்னு வந்தாரோ, அதனால அடையாளம் புரியலையா. சயேவத்விஜ சத்தமகா, அந்த பிராமணன் கிருஷ்ணன் வந்தார். கிட்டக வந்த உடனே கிருஷ்ணன் வரேன்னு சொன்னானான்னு கேட்டான். கிருஷ்ணன் நீங்க லெட்டர் கொடுத்தேலா?
கிருஷ்ணன் வரேன்னு சொன்னாலான்னு கேட்டார். அவர் வரத்தை பார்த்தவொடனே இவ தெரிஞ்சுட்டாளாம், காரியம் சக்சஸ். வரேன்னு சொல்லிவிட்டாரான்னா அவளை விட இவர் கட்டிக்காரலாம் இந்த பிராமணம். இவர் சொல்றா வரேன்னு சொல்லலடி வந்தாச்சுடின்னு. வந்து மேல வீதியில இறக்கி வச்சாச்சு சுவாமிய. வந்து இறங்கிட்டான்னு உடனே இவ என்ன பண்ணாளா, ருக்மிணி முன்னாடி துக்கத்துலன்னா அழுதா, கிருஷ்ணனை காணுமே கிருஷ்ணனை காணுமேன்னு. இப்ப ஆனந்த ஆஸ்ரு, ஆனந்த கண்ணீர் பிரபாகமா வருது. கிருஷ்ணன் வந்துட்டான். இந்த ஒரு பிராமணனால என்ன முடியும்னு நினைக்காமல் ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு லெட்டரை கொடுத்த உடனே பகவானை என்ன அழிச்சுன்னு வந்துட்டார். இவருக்கு என்ன பதில் பண்றதுன்னு யோஜனை பண்ணாலா ருக்மிணி. அஷ்டைஸ்வரியத்தை கொடுக்கலாமா, எதை கொடுக்கலாம்னு பார்த்தா, ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சிருந்தா வேணா இதெல்லாம் கொடுக்கலாம். எதை கொண்டு வந்து கொடுத்துருக்கார் அவர்? அமூல்யனான பகவானையே தனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இவருக்கு பணங்காசை கொடுத்து இந்த பிராமணனை ஏமாற்றக்கூடாதுன்னு இவருக்கு சரியான பதில் வேற எதுவும் தோணாமல் நமஸ்காரம் பண்ணினாளா. நமஸ்யந்தி பிராமணாய பிரியமன்யம் நனாமா. வேற எதுவும் அவளுக்கு தெரியலையா, நனாமா நமஸ்காரம் பண்ணார். இந்த நமஸ்காரம் பண்ணினா இதை வச்சுன்னு அவர் என்ன உப்பு புளி வாங்க முடியுமான்னு கேட்டார். இந்த நமஸ்காரம் யாருக்கு வேணும், இதை வச்சுன்னு உப்பு புளி வாங்க முடியுமான்னு கேட்டார். அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. இப்போ மோடி இங்க வர்ற, நம்ம கோவிந்தபுரத்துக்கு வந்து 2 நாள் இங்க தங்கி தினம் ஒரு 108 நமஸ்காரம் எனக்கு பண்றார். கார்த்தால ஒரு 36, மத்தியானம் 36, சாயங்காலம். உட்காருங்கோங்கிறேன், இல்லை நடக்க போறதில்ல சொல்றேன் உங்களுக்கு. உட்காருங்கோங்கிறேன், உட்கார மாட்டேன்னு கையை கட்டினேன்னு இருக்கிறேன். இதனுடைய பலன் என்ன, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் நான் கேட்கலாமோ? நாளை கார்த்தாலேருந்து கலெக்டர்லாம் நித்தியவாசம் இங்கே தான் பண்ணுவான். அவரை சீஃப் மினிஸ்டர் பேசுவார், அப்புறம் எல்லா மினிஸ்டரும் பேசுவான். என்னென்ன வேணுமோ ஆசிரமத்துக்கு என்னென்ன வேணும், அது பண்ணணுமா இதை பண்ணணுமான்னு நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இவர் வந்து சேவிச்சுட்டு போன உடனே பரிஜனங்கள்லாம் வந்து நிற்கிற மாதிரி மகாலட்சுமி சேவிச்ச உடனே குபேரன் கையை கட்டி நிற்பணும். அஷ்டலட்சுமியும் ஆத்துல நர்த்தனம் பண்ணுவார். அதனால கொடுத்து ஏமாத்த வேண்டான்னு நமஸ்காரம் பண்ணி சகலமும் இவருக்கு வரா மாதிரி பண்ணினாளா ருக்மிணி. பிரியமன்யம் நநாமா ஸ்ரீகிருஷ்ண ஹிருதயம் ஞாத்வா. ஒரு ஸ்லோகம் தான் கிருஷ்ணன் வந்துட்டான்னு முடிச்சுட்டார். நாராயண தீர்த்தருக்கு அதுக்கு இஷ்டம் இல்லை, அந்த அழக வர்ணிக்கணும்னு நினைக்கிறார். பகவான் வந்த அழக ஸ்ரீகிருஷ்ண கமனோத்சாகம் பிராகபைஷ்மீ பிரதிப்ரியம். அந்த ருக்மிணி தேவிக்கு பிரியத்தை சொன்னாராம். என்ன பிரியம்னா ஸ்ரீகிருஷ்ண கமனோத்சாகம். பகவான் வந்துட்டாங்கிறத சொல்றதுக்கு யாரு வந்தாங்கிற கிலநூனம் வசுதேவ பத்யம் வனமாதி கிலநூனம் வசுதேவ பத்யம் சனகாதி முனி ஜன கிருத்தமல சம்வேத்யம். சனகாதி முனி ஜன கிருத்தமல சம்வேத்யம் வனமாலி ஆயாதி. சனகாதி யோகிகளுடைய ஹிருதய தாமரையில ஹிருதயத்தில் எப்பொழுதும் அனுபவிச்சென்றிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பரமாத்மா சனகாதி முனிஜன ஹிருத்கமல சம்வேத்யம் வனமாலி வசுதேவ அபத்யம். வசுதேவ குமாரனான அந்த கிருஷ்ணன் வனமாலி வந்துட்டான்.
எப்பேற்பட்ட கிருஷ்ணன்னார் சரணம் ஜகதாமேவ. அவனை சரணாகதி பண்றதுக்கு குலம் கோத்திரம் ஜாதி எந்த பேதமும் இல்லாமல் சரண் ஜகதாம் சரணம். அபயம் சர்வபூதேபியா ததாமி சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியா. பகவானை சரணாகதி பண்றதுக்கு ஜாதி குலம் கோத்திரமே கிடையாது. காக்காய கண்காயச்ச யோதிதேஷ்டம் தாசாய கீசாயச்ச ராட்சசாயான்னா போஜன். பகவானுடைய கிருபைக்கு பாத்திரம் யாரு யாரு இல்லைன்னு எந்த நிர்ணயமும் கிடையாது. யார் சரணத்தை பிடிச்சுக்கிறாளோ அவா பாத்திரம். காக்காய மனுஷனா இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு காக்கை, இந்திரனுடைய புள்ள ஜெயந்தன் காக்கை உருவுல வந்தவன், பிராணனை பகவான் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தான். காக்காய் மரிச்ச சரீரத்தை கொத்தி தின்னுன்ற ஜட்டாயுவுக்கு அவ அப்பாவுக்கு கூட பண்ணாத அந்த ராமச்சந்திர பிரபு தன் கையாலேயே கர்மா பண்ணி உத்தாரணம் பண்ணினார். வைகுண்ட கதவை திறந்து வச்சார். காக்காய கங்காயச்ச யோதிதேஷ்டம் தாசாயச்ச தாசாய கீசாய. பரம பவித்திரமான பகவானுடைய சன்னிதானத்துக்கு பவித்திரமான வஸ்துவை கொண்டு வைக்கணும்னு கூட தெரியாத அந்த குகனை ஐவரானோம்னு கட்டின்றார். தாசாய பரமாத்மாவனுடைய சரணத்தை பிடிச்சுக்கோன்னு ஆஞ்சநேய சுவாமி சொல்லியும் கேட்காமல் கையை பிடிச்சான் சுக்ரீவன். கீசாய வாலிய சம்மாரம் பண்ணி அகண்டமான கிஷ்கிந்தா ராஜ்யத்தை கொடுத்த, வானர ராஜ்யத்தை கொடுத்த. ராட்சசாயான்னு ராட்சசனான விபீஷண சுவாமி சரணாகதி பண்ண ரட்சிக்கிறார். போஜன் இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்தா மனுஷனா கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் பட்சியாயிருந்தா கூட பகவத் கிருபைக்கு அவன் பாத்திரம். சரணம் ஜகதா. யாரா இருந்தாலும் சரணாகதி பண்ண வேண்டிய ஒரு வஸ்து, பண்ணினா ரட்சிக்கிற வஸ்து. சரணம் ஜகதாமேவ. எறும்புலேருந்து பிரம்மதேவன் வரையில் அந்தர்யாமி அவன். சகலாந்தராத்மா த்வரஜைவா ஆயாதி ஹரிஹி. சீக்கிரம் வந்துட்டார், சீக்கிரம் வந்துட்டு சொன்ன உடனே தேர்ல ஏதுன்னு வந்துட்டார். எதுக்கு வந்திருக்காரு தெரியுமோ? ஸ்வைரமதிம் ஆதனுதே. நீ ஆசைப்பட்டையோன்னு கிருஷ்ணன் வரணும், என்னை வந்து அழிமா கதாகிருத ஏத்தியபாணி கிருண்ணாதுமே தமகோஷ சுதாதயோன்னு நீ பிரார்த்தனை பண்ணினியே. உன்னுடைய ஆசைக்கு இணங்க ஸ்வைரமதிம் ஆதனுதே. அதுக்காக வந்துட்டார். துவாரகையிலேருந்து எப்படி பகவான் வந்தான்னா தூள பிளந்துன்னு வந்தாரோன்னு பிரகலாத சுவாமி காண்பிச்ச உடனே அது மாதிரி இங்க அப்படியே ஆவிர்பாவமோன்னார். ஆவிர்பாவம்லாம் இல்லை, சாரு நானும் சேர்ந்து தானே வந்தேன். சாரு தரேன ரதேனா. ஜென்மால அது மாதிரி தேர நான் பார்த்துருப்பேனா? பிரம்மணி தேவன் சரணாகத வத்சலன் பகவானுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துன்னு வந்தா அப்படியே அம்சதூளிகா மஞ்சம் மாதிரி இருக்கு. டிராவல் பண்ணுறதே தெரியல. மேடு ஏத்தம் இறக்கும் எதுவுமே தெரியல. ஒரு டம்ளரில் ஜலத்தை வச்சா அது அசையவே அசையாதுங்கிறான் கார் கம்பெனிக்காரன். எந்த ரோட்டில் போனாலும் இந்த பிராமணன் சொல்றார் சாரு தரேன ரதேன. அப்படி இந்த மாதிரி என்ன 4 ரோடா? இந்த பெரிய ஹைவே போட்டிருக்கானே 4 ரோடு, அது மாதிரி ரோடா? எல்லாம் காட்டு ரோடு தானே. அதில் தேரில் வரோம். எந்த சிரமமும் தெரியாமல் 12 மணி நேரத்தில் வந்தோம். அவ்வளவு அழகான உத்தமமான ரதம். சாரு தரேன ரதேன. அது மாத்திரம் இல்ல, எல்லா டிரைவரும் ஒன்னாயிடுவனா? சாதாரணமா 1000 5000 ரூபாய்க்குன்ற வண்டி ஓட்டுறான், 15000 ரூபாய்க்கும் ஓட்டுறான், 20000 ரூபாய்க்கும் ஓட்டுறான், 5 லட்சம் ரூபாய்க்கும் வண்டி ஓட்டுறான். அந்த டாப் கிளாஸ்ல உள்ளவன் பெரிய லெவல்ல 5 லட்சம் ரூபாய்க்கு தேர் ஓட்டுறான், வண்டி ஓட்டுறான் பாருங்க. அது மாதிரி கிருஷ்ண ரதத்தை ஓட்டுறவன் யாருன்னா ரொம்ப சீனியர். தாருக சாரதினா. சாதாரண அரவாயில உஸ்தியான சாரதி. தாருக சாரதினா. எங்கேருந்து வந்தோம்னா துவாரவதி நகராத்
அந்த துவாரகையிலேருந்து வந்தோம். ஆயாத்தி வந்துட்டான். யாரு அப்படின்னு ஆயாத்தி அவர் சொல்றார், தவ சுவாமி, உன்னுடைய சுவாமின்னு அவர் சொல்ற. நீ பிரார்த்தனை பண்ணினியே உன்னுடைய சுவாமி துவாரவதி நகராதி, அங்கேந்து வந்துட்டான். எதுக்கு வந்திருக்கான்னாரு, க்ஷேமம் குருதே தவ, உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக. நீ தானே கேட்ட, க்ஷேமம் குரு கோபாலா, நீ பிரார்த்தனை பண்ணினதுனால, நீ க்ஷேமம் குரு கோபாலான்னு கேட்டதுனாலேயே அவர் க்ஷேமம் குருதே தவ, எப்போதும் உனக்கு க்ஷேமத்தையே கொடுப்பர். யார் தெரியுமோன்னா அரவான் காவா இல்ல, ஏதோ துவாரகாதீசன்னு மாத்திரம் நினைக்காத, க்ஷீராப்தீசாயி, க்ஷீர திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்க ஆதிசேஷ தல்பத்துல பள்ளி கொண்டிருக்கிற பிரபு ஸ்ரீமானு அகிலாத்ம மகாலட்சுமி திருமார்புல நித்தியவாசம் பண்றான். அகிலாந்த ஸ்ரீமான் அகிலாத்மா, இந்த ஜகத்து முழுக்க வாசனாத் வாசுதேவஸ் வாசிதம் புவனத்திரயம்னு உலகம் முழுக்க எவன் வசிக்கிறானோ, எல்லா இடத்திலையும் எவன் சர்வவியாபியா இருக்கானோ அப்பேற்பட்ட பிரபு அகிலாத்மா. இப்ப வரான், எப்படி வந்திருக்கான் தெரியுமோ, சாமீகர பரிதானி. சாமீகரம்னா தங்கம். அவன் வேஷ்டி எப்பேற்பட்ட வேஷ்டின்னா பார்க்கறதுக்கு நூல் மாதிரி இருக்கிறத தவிர நூல் உள்ள பீதாம்பரம் தங்கம். தங்க நூல்லையே பாவு போட்டு ஆர்டர் பண்ணி பகவானுக்கு பீதாம்பரம் முழுக்க உருக்கினா தங்கம். தங்க நூல், நூல்ல தறி போட்ட வேஷ்டி. சாமீகர பரிதானி வனமாலி ஆயாதி. அவரை சொல்ற, இனிமே நீ அழவே கூடாது, வருத்தமே படக்கூடாது. மாபாலே குரு சிந்தா, எனக்கு நீ கவலைப்படுற, இனிமே சிந்தா மா குரு, இனிமே நீ கவலையே படாத, வருத்தமே படாத. கிருஷ்ணன் வருவனோ வருவனோ, இன்னும் ஒரு நாள் தானே இருக்குன்னு நீ அழாத, வருத்தமே படக்கூடாது. மஞ்சு தராலாபே, இனிமே இந்த புலம்பெல்லாம் வேண்டாம், அழுகையெல்லாம் வேண்டாம். ஏன்னா மாதவமேஷ்யசி நூனம், நீ தீர்மானமா கிருஷ்ணனை அடைய போற. கிருஷ்ணன் உன்னை கைபிடிச்சு அழிச்சுன்னு போறான். நீ சொன்னபடியே கிருஷ்ணன் உனக்கு கிடைக்க போறான். மாதவமேஷ்யசி நூனம், நூனம்னா நிச்சயம், தீர்மானமா கிருஷ்ணன் கிடைக்க போறான். எப்பேற்பட்ட கிருஷ்ணன், வசுதா தல திலகம், பூமிக்கு பூமியாகிற அந்த பெண்ணினுடைய நெத்தியில் எட்டுகிற திலகம் போல கிருஷ்ணன். வசுதா தல திலகம் ஹரிச்சரித், இதை நாராயண தீர்த்தர் முத்திரை வைக்கிற, இது ஒரு சரித்திரம், பகவத் சரித்திரம். இது எப்பேற்பட்ட சரித்திரம்னார், ஹரிச்சரித்தம் மது, மதுன்னா தேன். இந்த ஹரிச்சரித்திரமாகிற பகவத்குணமாகிற தேன், இந்த தேன் பூலேந்து தானே கிடைக்கிறது. தேன் பூ புஷ்பத்திர தேன் இருக்கும், அதை வண்டுகள்லாம் வந்து மொய்ச்சு குடிக்கும். இந்த தேன், இந்த ஹரிச்சரிதமாகிற அந்த தேன் இருக்கே, அது புஷ்பத்திலேருந்து வரா மாதிரி எங்கேருந்து வந்ததுன்னா, நாராயண தீர்த்தோத்கலிதம், நாராயண தீர்த்தருங்கிற புஷ்பத்திலேருந்து வெளியில வந்த தேன், பெருகின தேன். இப்ப தேனை வண்டுகள்லாம் குடிக்கிறது போல இந்த ஹரிச்சரித்திரமாகிற இந்த தேன் நாராயண தீர்த்தருடைய ஹிருதய தாமரையிலேந்து வெளியில வந்த ஸ்ரவிச்ச இந்த ஹரிச்சரித்திரமாகிற தேனை யாரு குடிக்கிறா அப்படின்னா, கழுத்து மட்டும் குடிக்கிறாளாம். யாரு குடிக்கிறான்னா, பகவத் பக்தாளாகிற வண்டுகள். பரிஜன முனி முனிவரமத்த பிரமரைகி, முரட்டு வண்டுகள், பக்தாளான முனிஜனங்களாகிற அந்த வண்டுகள்
கழுத்து பர்யந்தம் மூக்கால லீக்கார பர்யந்தம் குடிச்சிருக்கு. ஆபீதம் பூர்ணமா ஆன்னா சமந்தாத்து பூர்ணமா குடிக்கிறதுன்னு அர்த்தம். மிச்சம் வைக்காம குடிச்சுட்டாலாம். இன்னும் வயத்துல இடம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, மிச்சம் வைக்க கூடாதுன்னு குடிக்கிறார். அது செத்த ஒரு தடவை அழுத்தினா மூக்கால வெளியில வரும். நாராயண தீர்த்தர் அப்படி குடிச்சாங்கிறார். ஆகண்டம் ஆபியேன்னு சொன்னது போல இங்க பரிஜன முனிவரமத்த பிரமரைகி ஆபீதம் வனமாலி கிலநூனம் வசுதேவா சனகாதி முனிஜன கமல சௌரேஜம் வனமாலி ஆயா